அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு செய்தி. நாட்டின் முன்னணி மின்சக்தி நிறுவனமான NTPCயில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் உள்ளிட்ட பிரிவுகளில் 250 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பொதுத்துறை நிறுவனமான தேசிய அனல் மின் நிறுவனம் எனப்படும் NTPCயில், அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு விண்ணப்பிப்பதற்காக, அதை பற்றிய முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.careers.ntpc.co.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் NTPC, அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்துல தான் வேலைவாய்ப்பு செய்தி பற்றிய நோட்டிபிகேஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய விதமான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம இப்ப பார்க்க போறது இங்க கொடுத்திருக்காங்க, ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் டெப்யூட்டி மேனேஜர் இன் எரெக்ஷன், கமிஷனிங் அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் 14/9/2024. இதுல மொத்த டீடைல்ஸுமே கொடுத்திருக்காங்க. இங்க டீடைல்ட் அட்வர்டைஸ்மென்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். NTPC லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல வேகன்சி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இன வாரியாக ஒதுக்கீடு விவரங்கள், டோட்டல் வேகன்சி எவ்வளவுங்கிறத கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன் இன வாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. டோட்டல் வேகன்சி 45. மெக்கானிக்கல் எரெக்ஷன் டோட்டல் வேகன்சி 95. C&I எரெக்ஷன் டோட்டல் வேகன்சி 35. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டல் வேகன்சி 75. இதில் இன வாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரியில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களுடன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் BE பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 10 ஆண்டு முன் அனுபவம் தேவை. இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு போஸ்டுக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. டெப்யூட்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன் BE BTech டிகிரி கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மினிமம் 60% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்திருக்காங்க. மினிமம் 10 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அப்புறமா டெப்யூட்டி மேனேஜர் மெக்கானிக்கல் எரெக்ஷன் 95 போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பதவிகளுக்கும் தேவையான துறையில் 60% மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 10 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா இங்கே ஜெனரல் கண்டிஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், பேமெண்ட் மெத்தட் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான வயது தகுதி பாத்தீங்கன்னா 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், PWBD பிரிவினருக்கு 10 ஆண்டுகளும் வயது தளர்வு அளிக்கப்படும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 300. SC/ST மற்றும் பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது செலக்ஷன் மோட், எழுத்து தேர்வு மற்றும் கணினி அடிப்படையிலான தேர்வு மற்றும் தனிப்பட்ட நேர்காணல் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 14/9/2024 முதல் 28/9/2024 வரை விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கு தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் தெளிவாக இந்த நோட்டிபிகேஷனை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு முழு தகவல்களும் தெரிய வரும். அதன் பிறகு கவனமாக உங்களது விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. புது யூசரா இருக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்றதுக்காக கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதுல கேண்டிடேட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெனரல், OBC, SC/ST பிரிவினர் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர், அப்ளிகன்ட் டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் நேம், மதர் ஆக்குபேஷன், நேஷனாலிட்டி, ஸ்டேட், மதர் டங், கரண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடு உட்பட உங்களது முழு முகவரியை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு கேட்கறாங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தா அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே என்டர் செய்ய வேண்டும். அந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய முழு விவரங்களையுமே சரியாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. உடனே உங்களது ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் பண்ணிருப்பாங்க. அதுல உங்களுக்கு யூசர் ஐடி எல்லாமே சென்ட் பண்ணிருப்பாங்க. அதன் பிறகு நீங்க விண்ணப்பிப்பதற்காக லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா லாகின் அண்ட் அப்ளை கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க யூசர் ஐடி, அதாவது உங்க இமெயில் ஐடிக்கு வந்திருக்கக்கூடிய யூசர் ஐடி அப்புறம் உங்க இமெயில் ஐடி ரெண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப பேஜ் ஓபன் ஆகும். அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தில் நீங்க என்ன பதவிக்காக விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான முழு விவரங்களையும் என்டர் செய்ய வேண்டும். பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், அப்புறமா சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு வாட்டி இந்த இணையதளத்தில் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு எந்த பதவிகளுக்கு வேணும்னாலும் இந்த இணையதளத்தில் நீங்க லாகின் பண்ணி உங்க பதவிகளுக்காக விண்ணப்பிக்கலாம். ஆகவே பொதுத்துறை நிறுவனமான தேசிய
தேசிய அனல் மின் நிலையத்தில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வேலை வாய்ப்புகளுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.